வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன். இன்னைக்கு பாய் விட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன் நான் வாங்கியிருக்கேன். அதை பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதோட 100 கிராம் அளவு எலும்பு, மொத்தம் 350 கிராம் கழுவி சுத்தம் செஞ்சுருக்கு. அதை குக்கரில் போட்டு வேக விட போகிறோம். அதுக்கு வீட்டில் ஏற்கனவே அரைச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு தூளுப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கறியை நல்லா வேக விடுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம், அதாவது ஹை ஃப்ளேமும் வேண்டாங்க, லோ ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டால் போதும். 3/4 மேலே நல்லா வெந்துடும். கறி வேகிறதுக்குள்ளே வதக்க வேண்டிய பொருளை நம்ம வதக்கிடுவோம். குக்கரில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயவும் 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதில் ஏலக்காவை மட்டும் தட்டி போடுங்க, மற்ற பொருள்லாம் அப்படியே போட்டுருங்க. 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 6 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாவோட காரம் கொஞ்சம் இறங்கவும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவு ப்ரௌனிஷாக வதங்கவும் 150 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் தூளுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ அரைக்க வேண்டிய பொருளில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு பல், அதோட 2 கிராம்பு, 4 துண்டு பட்டை. பட்டை வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா 1 துண்டு குறைச்சிக்கோங்க, 3 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 4 ஏலக்காய், இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் அரிசியை ஊற விட போகிறேன். 400 கிராம் அளவு அரிசி, அதாவது 1/4 படி நான் எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. இதை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட வாசனை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் 1 கை அளவுக்கு புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கை அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா கழுவி நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கறி நல்லா வெந்துருச்சு, 3/4 மேலே வெந்துருச்சு. திரும்ப இதை பிரியாணியில் போடும்போது இன்னும் நல்லா வெந்துடும். அரிசியை வேக விட இந்த தண்ணியையும் நம்ம சேர்த்து ஊற்ற போகிறோம். அப்போ நம்மளுக்கு பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். இப்போ வதக்கிற அந்த புதினா இலைகளோட நான் 3 ஸ்பூன் கட்டி தயிர் ஊற்றிக்கிறேன். புளிக்காத தயிர் ஊற்றிக்கணும். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவருக்காக ஒரே 1 ஸ்பூன் பிரியாணி மசால் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் எந்த மசால்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ, இப்போ 1/4 படி எடுத்தோன்னா 1/2 படி தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ 2 மடங்கு இந்த கறி வேக வச்ச தண்ணி, அப்புறம் அரிசி ஊறிடுச்சுன்னா 10 நிமிஷம் கழித்து அந்த தண்ணி எல்லாம் சேர்த்து 2 அந்த அளவையில் தண்ணி 2 மடங்கு ஊற்றிக்கோங்க. அதாவது 2 தடவை ஊற்றிக்கோங்க. உப்பு வரப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, அதாவது தனி மிளகாத்தூள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அரிசியை அதோட போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அதுக்கு தேவையான தூளுப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் புளியணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சோறு ரொம்ப ஒட்டாமல் வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் புளிகிறேன். ஏன்னா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் இது, ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச தண்ணியை எடுத்துட்டோம். கறி மட்டும் இருக்குது. அந்த கறியை மேலாப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப உடையாமல் கிண்டாமல் நீங்கள் அப்படியே குக்கர் மேலே போட்டு மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. இந்த டைமிங்கில் ஒரு தடவைனாலும் விசில் வரும், வரலைனாலும் பரவாயில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி நல்லா அடங்கவும் குக்கரை திறங்க. பாருங்க, மேலே கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். மேலே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இப்போ நான் கறி உடையாமல் இருக்க கரண்டியை பெரட்டி வச்சு கிண்டுறேன். நீங்கள் நல்லா கிளறி விட்ட உடனே பிரியாணி நல்லா அந்த சூட்டில் பொருந்தி வந்துடும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது ட்ரையாக இல்லாமல், அதாவது விற்காமல் இருக்கும். நீங்கள் இதுக்கு குழம்பு செய்ய உங்களுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் இதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதோட இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல 50 ml அளவு தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ 2 ஸ்பூன் நெய். ரொம்ப நம்ம ஆயில் சேர்க்கலை, ஏன்னா கறியே கொழுப்பு, அதில் உள்ள கொழுப்பு போதுமானது. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. அருமையான சுவையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி. இது சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்களும் இதையே செய்வீங்க.
இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.